நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ளம் கொண்ட ரங்கசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நாம் அனைவரும் பூமி தாயின் பிள்ளைகள். நமது தாயை காப்பது நம் தலையாய கடமையாகும். பருவமழை தொடங்கியிருக்கும் இவ்வேளையில் நாம் அனைவரும் நம்மால் முடிந்த அளவு மரக்கன்றுகளை நடவு செய்து மரமாக்குவோம். நட்ட கன்றுகளை பாதுகாக்கணும். இந்த வருஷம் மரக்கன்று நட்டுட்டு மறுபடியும் அடுத்த வருஷமும் அதே இடத்துல மரக்கன்று நடக்கூடாது, வேற இடத்துல நடணும். நட்ட மரக்கன்றுகள்லாம் மரமாகணும். இயற்கையை போற்றுவோம். வருங்கால தலைமுறையை காப்போம். எல்லாரையும் போல விதை போட்டு நாத்து விட்டு நாத்து வளர்ந்து அதை வேற இடத்துல நட்டு வளர்க்கறது என்பது காலம் அதிகமாகும். ஆனால் கன்றுகள் வேகமா மரமாகும் முறை இருக்கு. அதை கடைபிடிக்கணும். ஆலமரம், அரசமரம், பூவரசு, புங்கன், அத்தி, வாகை, வாதநாராயணன், மரமடக்கி போன்ற நமது நாட்டு மரங்களின் கிளைகளை கொண்டு வந்துடணும். சாக்கு பைகளில் செம்மண், கரம்பை, இயற்கை எரு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அதில் தண்ணியும் ஊற்றி வைக்கணும். 6 அடி உயரமுள்ள நம் கை தடிமனுள்ள கிளைகளை அதில் ஊனிடணும். ரங்கசாமி ஐயா, நட்ட கிளை போத்துன்னு சொல்லுவாங்க. துளிர்க்க ஆரம்பிச்சிரும் 14வது நாள். 30வது நாள் இலைகள் வந்துடும். 70வது நாள் சாக்குப்பையில் இருக்கும் இலைகள் வந்த கிளை போத்து வெளியே நட தயாராகிடும். மக்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டு மேலே அதிக கவனம் செலுத்துகிற மாதிரி வேகமான மரம் வளர்ப்பு முறையை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். சாலை ஓரங்களில் அசோகர் மரக்கன்றுகளை நட்டார்னு இன்னும் எவ்வளவு நாளைக்கு படிக்கிறது? நாம் எல்லாரும் நமக்கு ஒரு வரலாறு படைக்க ஆற்றங்கரை, சாலை ஓரம், குளம், ஏரிக்கரை, கிராம சாலை ஓரங்களில் அரசாங்கம் மக்கள் பிரதிநிதிகளோடு இணைந்து இப்படி வேகமான மரம் வளர்ப்பு முறைகளில் இறங்கணும். நம்ம தட்ப வெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மர வகைகளை தேர்ந்தெடுத்து வளர்க்கணும். சமூக ஆர்வலர்கள்லாம் இதற்கு நமக்கு வழிகாட்டவும் உதவவும் தயாராக இருக்கிறாங்க. அதை பயன்படுத்திக்கணும். வனத்துறை, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் குறைந்த விலையில் மரக்கன்றுகளை விநியோகம் செய்கிறாங்க. சிலர் இலவசமாக கூட கொடுக்கறாங்க. இதையெல்லாம் நாம் பயன்படுத்திக்கணும். இப்படி மரம் வளர்க்க வன நாள், வன மகோத்சவத்துக்காக காத்துக்கிட்டா இருக்கிறது கூடாது. இந்த மாதிரி நாட்களையும் நாம் பயன்படுத்திக்கணும். மற்ற நாட்கள்லையும் எப்போதெல்லாம் மழை கிடைக்குதோ அப்போதெல்லாம் மரக்கன்றுகளை நடவு செய்வோம். மரம் நமக்கு வரம். ரங்கசாமி ஐயா, பொது இடங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரி வளாகங்கள், தொழிலகங்கள், கோயில்கள், சாலை ஓரங்களில் இடத்துக்கு தக்கபடி மரக்கன்றுகளையோ அல்லது போத்துகளையோ மழை பெய்யும் காலங்களில் நட்டுட்டா போதும். அது தானா பச்சை பிடிச்சி வளர்ந்துடும். இதில் இளைஞர்களை நாம் ஈடுபடுத்தணும். அவர்களை நடச் சொல்லிட்டா அவர்களுக்கும் அந்த பொறுப்பு வந்துடும். இது நாம் நட்டது, நாம் வளர்த்து அதை மரமாக்கணும். மரங்கள் நமக்கு ஆக்சிஜனை தருகின்றன. கார்பன் டை ஆக்சைடை கிரகித்து ஆக்சிஜனை நாம் சுவாசிக்க தருகின்றனன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும். நமது பகுதி சோலையா மாறிடும். ஒவ்வொருவரும் சிந்திக்கணும். வீட்டை சுற்றி இடம் இருந்தா 4 மரக்கன்றுகளை நடணும். அது பூக்கள் தரும் செடிகளாக இருக்கலாம், பழம் தரும் மரங்களாக இருக்கலாம், நிழல் தரும் மரங்களாக இருக்கலாம், மூலிகை செடிகளாகவும் இருக்கலாம். ஏதாவது 2 செடி கொடி தாவரங்களாக இருக்கணும். இன்றைய மரக்கன்று நாளைய தொழிற்சாலை, பிராணவாயு தயாரிக்கும் தொழிற்சாலை. மறந்துடக்கூடாது. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.